முடித்த பிறகு தான் எனக்கு அந்த காரியத்தை பற்றி எனக்கு ஆண்டவர் மறுபடியும் எனக்கு உணர்த்தினார். காரணம் என்னென்னா, நான் பேசும்போது எனக்கு எதுவுமே தெரியல. அல்லேலூயா. நான் எப்படி பேசினேன்னு கூட எனக்கு அதிகமாக புரியலை. சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி உண்மையாகவே தேவனுடைய காரியத்தை கர்த்தர் என்னோடு இப்படி பேசினார் என்று அவர்கள் சொல்லும்போது தான் நிச்சயமாக எனக்கு புரிஞ்சது நான் பேசியிருக்கேன்னு. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு நான் பேசினது எனக்கே சரியாக தெரியாது. கர்த்தர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் பேசலை, ஒரு மனுஷி பேசலை, கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. இன்றைக்கும் என்னோடு கூட கர்த்தர் பேசுவார் என்று சொல்லுவோங்க. அல்லேலூயா சொல்லுவோம். பாதி பேருக்கு கர்த்தர் பேசுவார்ன்ற நிச்சயம் இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் பேசுவாரா? ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சமாதானத்தோடே போ. கடந்த வாரம் எத்தனையோ பிரச்சனைகளோடு பாரங்களோடு கடந்து வந்தவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ சமாதானத்தோடு போ. உனக்கு பிரச்சனை இருக்குது, பாரம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, கவலை இருக்குது, வேதனை இருக்குது, துன்பம் இருக்குது. நீ வரும்போதே வேதனையோடு தான் கடந்து வந்த. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வந்த வண்ணமாய் போகிறதில்ல, வந்த வண்ணமாய் உன்னை நான் அனுப்பவும் பிரியப்படலை, சமாதானத்தோடு போ. கர்த்தர் என்ன சொன்னார்? சமாதானத்தோடு போ என்று சொன்னார். அப்படின்னா என்ன? கர்த்தர் உன் காரியங்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் வழக்காடுகிறார். அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. டெனி இருக்கால்லம்மா, டெனி இந்த தண்ணி கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லுமா. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அன்னாளை பற்றி நாம் பார்த்தோம். அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபித்தாள், நெடுநேரம் ஜெபித்து கொண்டிருந்தாள். அவள் ஜெபித்ததை பார்த்து என்ன பண்ணாங்க? ஏலி சொன்னார், எவ்வளவு நேரம் நீ குடிச்சிருப்ப, எவ்வளோ நேரம் வெறித்திருப்ப என்று சொல்லி பேசினார். காரணம் என்ன? அவள் சத்தம் போட்டு ஜெபிக்கலை, அவள் உதடுகள் மட்டும் அசைந்தது. என்ன நடந்ததாங்க? உதடுகள் மட்டும்தான் அசைந்தது. அவள் சத்தம் போட்டு ஓன்னு நம்ம ஜெபிக்கிறோமே அது போலலாம் ஜெபிக்கலை, அவள் வாய் மட்டும் அசைந்தது. காரணம் என்ன? அவள் அவ்வளோ கிளேசம் உள்ள ஸ்திரீ. கிளேசம்னா என்னம்மா? கிளேசம் பாரம், மனபாரம், மனதில் கவலை, மனதில் துயரம். அவ்வளோ துயரத்தோடு கூட தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்தாள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவளுக்கு கணவர் இருந்தார், சொந்த பந்தங்கள்லாம் கூட இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஜெபிக்க போகலாம் வாங்கன்னு கூப்பிடலை. புரியுதா? நல்லா யோசித்து பாருங்கள். எல்லாம் இருந்தார்கள் அவருக்கு, ஆனால் அவர்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து வாங்க ஜெபிக்கலாம், வாங்க ஜெபிக்கலான்னு கூப்பிடலை. இன்றைக்கு ஜெபிக்க போனால் ஒரு கூட்டம் இருந்தால் தான் ஜெபம் வருது, ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தால் தான் அல்லேலூயா வருது, ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தால் தான் அந்நிய பாஷை நிரம்புகிறோம், ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தால் தான் பாடல்கள் நிறைய வருது இல்லையா? அது உற்சாகம், கரெக்டு. அப்படி இருக்கிறது தப்பே கிடையாது, அப்படி இருந்தால் நல்லது தான். ஆனால் இந்த சகோதரி என்ன பண்ண தெரியுமா? ஒரு கூட்டத்தோடு போய் ஜெபிக்கலை, தனிமையாய் தேவ சமூகத்தில் போனால். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தனிமையாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீ கர்த்தரிடத்தில் தனிமையாய் வேண்டுகிற வேண்டுதலை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். நீ தனிமையாய் தேவனுடைய பாதத்தில் உன் உள்ளத்தை ஊற்றி விடுவதை கர்த்தர் விரும்புகிறார். அவள் உள்ளத்தை ஊற்றி விட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி உள்ளத்தை ஊற்ற முடியும்? உள்ளத்தை எடுத்து ஊற்ற முடியுமா? உள்ளத்தில் இருக்கிற வியாகுலங்களை ஊற்ற முடியும். அல்லேலூயா. உள்ளத்தில் இருக்கிற துன்பத்தை ஊற்ற முடியும். அல்லேலூயா. உள்ளத்தில் இருக்கிற நெருக்கத்தை ஊற்ற முடியும். அல்லேலூயா. உள்ளத்தில் இருக்கிற பல கவலைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்ற முடியும். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு பேசியிருக்கிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எனக்கே புதுமையாக இருக்கிறது. எல்லா ஜபங்களும் நீ கேளு, நீ வேண்டுதல் செய், உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, நீ எதை கேட்டாலும் செய்வேன். யோசித்து பார்த்தேன் நான், ஏன் இப்படி எல்லாமே அதே போல் வருகிறது என்று. எனக்கு தெரியாது, கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயத்தின் வேண்டுதலை அறிந்த தேவன், உன் இருதயத்தின் விண்ணப்பத்தை கேட்ட தேவன், நீ தனிமையாய் உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறார். தனிமையான வேலை, தனிமை வாட்டுது, யாரும் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்தால், அல்லேலூயா. உனக்கு தனிமையாக நீங்கள் துயரப்படுறீங்களா?
தனிமையாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? தனிமையாய் உங்களுடைய வேதனையை ஊற்றிவிட யாரும் இல்லை என்று நினைக்கிறீங்களா? தேவ சமூகம் காத்திருக்குது, வாங்க. இந்த தேவனுடைய ஆலயம் திறந்திருக்குது, வாங்க. இந்த சாவி அந்த பெட்டியில போட்டிருக்கிறாங்க, நீங்க எப்ப வேணாலும் வந்து அந்த சாவியை எடுத்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீ வந்து ஜெபித்தால் அன்னாளுக்கு கிடைத்த பதில் உனக்கு கிடைக்கும். அன்னாளை வெறுமையாய் அனுப்பாத ஆண்டவர் உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அன்னாளை சமாதானத்தோடு போ என்று சொன்ன தேவன் உன்னை சமாதானத்தோடு அனுப்புவார். என்ன பாரமா இருந்தாலும், என்ன கவலையா இருந்தாலும், என்ன கஷ்டமா இருந்தாலும் தேவ சமூகத்தை நாடி வா. கர்த்தர் தேவன் உன்னை தேவ ஆலயத்தில் வைத்து சந்திக்க ஆசைப்படுகிறார். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். அதிகாலமே அதுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதிகாலையிலே ஆலயத்தில் வந்து நீ காத்திருக்கும் பொழுது உனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து வருவார். அவர் சொன்னார், தனிமையாய் போய் அழுகிறாள். தனிமையான நேரம், அந்த தனிமையான நேரத்தில் கர்த்தர் அவளோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இடைப்படுகிறார். மனுஷனுடைய பார்வைக்கு அவள் குடிகாரி, மனுஷனுடைய பார்வைக்கு அவள் எப்படிப்பட்டவள்? வெறித்து இருக்கிறவள். மனுஷனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவள்? அவள் ஏதோ ஒன்றை புலம்பிக் கொண்டு இருக்கிறாள் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அவள் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையின் அனுபவம். எந்த ஒரு மனுஷன் தனிமையாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. தனிமையாய் நீ ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே செவி சாய்ப்பார். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே இறங்கி வருவார். கடந்த வாரத்தில் சொன்னேன், அந்த பர்த்திமே குருடன் கூப்பிட்டான், கர்த்தர் நின்றார் என்று. சும்மா கூப்பிடலங்க, அவன் அதட்டுனாங்க, அடிக்க போனாங்க, துரத்துனாங்க, பேசாமல் ரெண்டு. அதில் எத்தனை பேர் அடித்து கூட இருப்பான். ஆனால் அவன் ஒன்றுமே செய்யலைங்க. முன் போலவே அதிகமாய் சத்தம் போட்டு கூப்பிட்டான். அல்லேலூயா. உன் சத்தத்தை கேட்க விரும்புகிறார் கர்த்தர். உன் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். அன்பு மகனே, மகளே, உன் குரல் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் உன் குரலை கேட்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ பேசுறத விரும்புகிறார். நீ கூப்பிடும்போது கேட்கிறார். அது சொல்கிறார், ஒரு பிள்ளை தகப்பன் இடத்துல என்னவாய் கூப்பிடுவானோ அதுபோல் நீ என்னிடத்தில் கூப்பிடும்போது நான் உனக்கு பதில் கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு தகப்பன் இடத்துல பிள்ளை மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுக்க மாட்டான். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டான். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பனாகி கர்த்தர் நீ வேண்டிக் கொள்வதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் சொல்கிறார், பொல்லாதவையா நீ? உன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதது. நித்தம் பொல்லாததை யோசிக்கிறாய், நித்தம் பொல்லாதவர்களை சிந்திக்கிறாய், நித்தம் பொல்லாத எண்ணங்களே உனக்கு உருவாகி இருக்கிறது. உனக்கு ஒன்று இல்லைன்னா அடுத்தவனை எப்படி கெடுக்கலான்லாம் கூட நீ சிந்திக்கிற. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. உனக்கே நல்ல எண்ணம் வருதே, வீட்டுக்கு போகும்போது வெறுமையாக போகக்கூடாது, பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும், ஏன்னா என் கையை பார்ப்பான் பிள்ளை. அல்லேலூயா. எத்தனை தகப்பனுடைய கரங்களை பிள்ளைகள் நோக்கி பார்க்கிறார்கள். அல்லேலூயா. என் குழந்தைகள்லாம் சின்னவர்களாக இருக்கும்போது நாங்கள் பைபிள் ஸ்டடி எடுக்க போவோம், விசிட்டிங் போவோம், எங்கே போகும் பொழுது வரும்போது சும்மா வர மாட்டாங்க. அவங்க அப்பா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து டேபிளில் வச்சுருவாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஆசை தீர சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க அப்பாவுக்கு பிள்ளைகள் சாப்பிட்னா அவ்வளோ இஷ்டம். மாதத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? 1500 ரூபா தான் கொடுப்பாங்க. அந்த பாலில் 2 பேருக்கும் சேர்த்து அந்த 1500 ரூபாய்க்கு இங்கேருந்து என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடுவோம். கூப்பிட்டு போயிட்டு அந்த ஹோட்டலில் உட்கார வச்சு என் பிள்ளைகள் சாப்பிட்றத பார்த்து ரசிப்பாங்க. அவங்க அப்பா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அன்பு பிள்ளைகள் மேலே, அவ்வளோ அன்பு தகப்பனுக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே தேவன் தான் உங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். நீ என்ன குறும்பு செய்தாலும், நீ என்ன பாவம் செய்தாலும், நீ என்ன தவறு இழைத்தாலும் உன் மீது கர்த்தர் அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்து நீ பேசு, என்னோடு பேசு என்று விரும்புகிறார் கர்த்தர். எல்லாரும் கூட பேசாதம்மா, நீ தனியாவா, தனியா என்னிடத்தில் பேசு, உன் குரலை கேட்க நான் ஆசையா இருக்கிறேன். கர்த்தர் உன்னை பேசும்படியாய் கேட்கிறார். அவன் சத்தம் போட்டு கத்துனான் இல்லையா? சத்தம் போட்டு கத்துனான், அதட்டினார்கள். அந்த அதட்டலுக்கெல்லாம் அவன் பயப்படல. இன்னைக்கு யாருன்னா பார்த்து, என்ன நீ சும்மா ஜோம் பண்ண போயிடுற சர்ச்சுக்கு, என்ன கேட்டால் போதும். அவங்க கேட்டாங்க, நான் வரல.
அவங்க சொல்லிட்டாங்க நான் வரல, அவங்க பேசிட்டாங்க நான் வரல. யார் பேசினா என்ன, யார் கேட்டா என்ன, யார் எது சொன்னா என்ன, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் குரலை கேட்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. உன் குறையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். நீ தனிமையாய் வரும்போது உன் குறையை மாற்றுகிறார். அன்னாளின் ஜபத்துக்கு வருஷம் வந்தாலே அப்பெல்லாம் ஏன் ஆண்டவர் கேட்கல? இந்த முறை நான் தனியாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன், எனக்கு யாரை வேணாம். எல்கானா சொன்னான், 10 பிள்ளைகளை காட்டில் நான் உனக்கு விசேஷித்த நல்லவா, நீ ஏன் பிள்ளை இல்லை என்று கலங்குகிறாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 10 பங்கு அதிகமாய் கொடுக்கிறான் அவளுக்கு. காரணம் என்ன? அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்காக எல்லாவற்றையும் நான் அதிகமாய் கொடுப்பேன் என்று கொடுக்குறான். அதில் சந்தோஷப்படலம்மா அன்னாளுடைய இருதயம். அன்னாளுடைய இருதயம் எங்கே சந்தோஷப்பட்டது? தேவாலயத்திலே, தேவ சமூகத்திலே, தேவனோடு உறவாடும் போது, தேவனோடு பேசும்போது, தனிமையாய் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கும் போது அவளுடைய இருதயம் பூரித்தது. அல்லேலூயா. இந்த குருடனுடைய வார்த்தையை கூட எத்தனையோ வருடமாய் குருடனாக இருக்கிறான். ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளை, உன்னை தேடி ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த கால நேரத்தில் இப்போ நீங்கள் விசுவாசித்தா உங்கள் பக்கத்தில் இயேசு வருகிறார். உங்களுடைய தேவைகளை கேட்க ஆண்டவர் வருகிறார். உங்களோடு கூட பேசும்படியாய் வருகிறார். உன் குறைவை நிறைவாக்கும்படியாய் வருகிறார். உன்னை மேன்மை உள்ளவனாய் மாற்ற கர்த்தர் வருகிறார். உன்னுடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் வருகிறார். உன் நோயை குணமாக்க இயேசு வந்து கொண்டிருக்கிறார். நீ சத்தம் போட்டு கூப்பிடு. சத்தம் போட்டு கூப்பிட்டான். அப்பொழுது இயேசு நின்றார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து நீ அழுதா, தேவ சமூகத்தில் வந்து நீ கதறி அழுதா, இயேசுவும் பக்கத்தில் வரமாட்டாரா? அவர் வந்து நிற்க மாட்டாரா? என் மகளே, நீ எதற்காக அழுகிறாய், என்ன விண்ணப்பம் என்று உன்னை கேட்க மாட்டாரா? உன் விண்ணப்பம் அவருக்கு தெரியும். ஆனால் கேட்பார், கேட்பார். ஆதாம் எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு தேவனுக்கு தெரியுங்க. ஆனால் ஆண்டவர் கேட்டார், நீ எங்கே இருக்கிறாய் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளை, உன் வாயினாலே உன் தேவைகளை, உன் வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த தனிமையான வேலையிலே அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல, தனிமை என்பது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது என்ன ஆசீர்வாதம்? தேவனோடு உறவாடுகிற ஆசீர்வாதம், தேவனோடு பேசுகிற ஆசீர்வாதம், தேவனோடு இடைப்படுகிற ஆசீர்வாதம், தேவனோடு சபாஷிக்கிற ஆசீர்வாதம். நான் தனிமையாக இருக்கிறேன்னு லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்னு வைங்க. லோன்லியாக இல்லைங்க, உங்கள் பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறாரு. உங்கள் தேவையை சந்திக்க முடியாது ஏசப்பா வந்திருக்கிறாரு. உனக்கு பதில் கொடுக்க முடியாது இயேசு வந்திருக்கிறாரு. யாரும் இல்லை என்று நினைக்கிற உனக்காக பேச கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தனி ஜெபம் பிடிக்கும்? பிரைஸ் தி லார்ட். தனிமையான வேலையில் நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் வருவார். தனிமையின் பாதையில் பார். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் தனிமையின் பாதியில் அவர் தவித்து நின்று ஜெபித்த போது கர்த்தர் பதிலை கொடுத்தார். இதற்கு ஈடு என்ன தருவேன்? அவரையே அவர் தருகிறார். அல்லேலூயா. நீ தனிமையாக ஜெபிக்கிற அந்த வேலையில் இதுக்கு ஈடு என்னப்பா நான் தருவேன் நீ சொல்லாத. கர்த்தர் அவரையே உனக்காய் தந்தரில் இருக்கிறார். அவர் உன் விண்ணப்பத்துக்கு பதிலை தந்தரில் இருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்கிறார். உன் கூக்குரலை கேட்கிறார். உன் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். உன் புலம்பலை கேட்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன் தனிமையாக இருந்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா.
யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு அவன் கடந்து போகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20லேருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 20. என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொருத்தனையின் ஜபத்திற்கு பதிலுண்டு. இந்த அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணா. அவளிடத்தில் ஆண்டவர், நான் கடந்த வாரமே அதை ஆணித்தரமாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவள் வந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, என் நிந்தை நீங்கணும், என் கண்ணீர் நீங்கணும், என் உபத்திரம் நீங்கணும்னு கேட்கல, ஆண் பிள்ளை வேண்டும் என்று கேட்டாள். அல்லேலூயா. பொருத்தனையோடு ஜெபித்தாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவனை நான் உமக்கென்று வளர்த்திடுவேன் என்று சொன்னாள். உமக்காக நான் காணிக்கையாய் கொடுப்பேன் என்று சொன்னாள். உம்முடைய ஊழியத்துக்கென்று அவனை கொடுப்பேன் என்று சொன்னாள். அந்த பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இங்கே யாக்கோப்பு தன் சகோதரனை வஞ்சித்து தன் சகோதரனுடைய சுதந்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொண்டு சகோதரனை வஞ்சித்து விட்டு ஓடுகிறான். அல்லேலூயா. ஓடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் பாருங்க, தனிமையான வேலை, இருட்டு வந்துருச்சு, வனாந்தரம், ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இருட்டு. அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? தேவனை நோக்கி அபயம் எடுகிறான். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, தனிமையான வேலையிலே நீ இருக்கிறாயா? துக்கம் நிறைந்த நிலையிலே நீ இருக்கிறாயா? பாடுகள் உள்ள இடத்துல நீ இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? யாரும் இல்லை என்று உணர்கிறாயா? அந்த இடத்துல தான் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தனிமையாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. அவன் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வனாந்தரத்தில் ஒரு கல்லை எடுத்து வைத்து அந்த இரவிலே படுத்து கொண்டான். அவன் படுத்து உறங்கின போது கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன தரிசனம்? பூமியிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஏணி வானத்தை எட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களையும் இறங்குகிறவர்களையும் பார்க்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. நீ தனியாய் ஜெபிக்கும் போது நீ மட்டும் இல்ல, தேவ தூதர்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள். உனக்கு பணிவிடை செய்ய தேவ தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். தேவ தூதன் இறங்கி வருகிறான் உன்னுடைய ஜபத்தை கொண்டு போவதற்கு. உன்னுடைய ஜபம் சும்மா போலங்க, தேவ தூதனால் இங்கிருந்து கொண்டு போகப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. உண்மையாகவே நீங்க பாக்கியம் பெற்றவங்க. நீங்க ஜபிக்கிற ஜபத்தை தேவ தூதன் கொண்டு போகிறான். ஏன்னா வழியிலே சத்துரு அதை தடை பண்ணிடுவான். ஆகினால அதை நான் எடுத்து அவனே கொண்டு போக வேண்டாம், நான் கொண்டு போறேன் என்று தேவ தூதன் கொண்டு போகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தனி ஆள் இல்லை, நீ தனித்து கஷ்டப்படுகிறவன் அல்ல. உன் ஜபத்தை கொண்டு போவதற்கு தேவ தூதருக்கு கட்டளையிடுகிறார். 91ஆம் சங்கீதத்தில் உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். யார் ஏந்தி கொண்டு போவார்கள்? தேவ தூதர்கள். உனக்காய் பணிவிடை செய்ய கொடுக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள். 10,000 பேர் உன் பக்கம் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கிற்கு வரும் பலனை உன் கண்களினால் காண்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தனியால் அல்ல, உனக்காய் பணிவிடை செய்ய தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜபத்தை கொண்டு போவதற்கு ஆண்டவர் ஒரு பணிவிடை ஆவிகளை வைத்தார். இந்த யாக்கோப்பு தனிமையாக இருக்கிறேனே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ தனியாக இல்லைப்பா, உன்னை கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் முன்னமே உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன். இயேசு ஒரு வழிப்போக்கன் போய் கொண்டு இருக்கிறான். அவன் வனாந்தரத்தை கடந்து அந்த ஊருக்கு போக வேண்டுமானால் வழியில் இருக்கிற இந்த வனாந்தரம், அந்த காட்டை கடந்து அவன் போகணும். வனாந்தரத்தை கடந்து போகணும். வனாந்தரத்தில் யாருமே இல்லை, தனிமையாக போகிறான். அவனுக்கு தாகம் எடுத்துருச்சு, என்ன செய்யறதுனே தெரியல. வனாந்தரத்தில் எங்கேருந்து கிடைக்கும் தண்ணி? ஆகாருக்கு கிடைச்சிது. நமக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? உன் வாழ்க்கையில் இப்போ வனாந்தரம் தான், ஆனால் உனக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் இப்போ கஷ்டம்தான்,
ஆனால் உனக்கு உதவி செய்ய தேவதூதர்கள் இறங்கி வருகிறார்கள். உன் வாழ்க்கையில் போராட்டம் தான். உன் போராட்டத்தை மாற்ற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தனிமை என்று உணராதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் போகிறான். போகும்போது இரவாயிற்று. இரவு பயந்து பயந்து போகிறான். எப்படி போகிறதுனே தெரியலையே, நான் எப்படி போய் இந்த வனாந்தரத்தை கடக்க முடியும் என்று அவன் போகும் பொழுது இரவு கடந்து போகிறது. பகல் ஆன உடனே 2 கால் அல்ல 4 கால் இருந்தது. அல்லேலூயா. என்ன, நான் ஒரு ஆள் தானே கடந்து வந்தேன், எப்படி 4 கால்கள் இருக்கும் என்று அவன் யோசித்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தனியாக இருக்கிறேன், நான் தனியாக கடந்து போகிறேன். இந்த வனாந்தரத்தில் நான் தனியாக போகிறேன்னு நினச்சியே, என் அன்பு மகனே, உன்னோடு கூட நான் வந்து கொண்டு இருக்கிறேன். உன்னோடு கூட நான் வருகிறேன். உன்னோடு கூட நான் வருகிறேன். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக உன் தேவன் உன்னோடு கூட இறங்கி வருகிறார். இறங்கி வந்து உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போகிறார், உன்னை தூக்கி கொண்டு போகிறார். ஒரு இடத்துல வந்த உடனே கஷ்டமாயிருச்சு. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறது, அவன் காலுக்கு மேலே ஒரு கால், இவ்வளோ 4 கால் தெரிஞ்சது. இப்போ வந்தால் ஒரு காலுக்கு மேலே இன்னொரு கால் இருக்கிறது போல தடயம் காணப்பட்டது. இது என்ன ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்கள் என்ன வந்தீங்க, ஆனால் இங்கே இல்லையே. அப்பா, உன் கால் இடரக்கூடாது என்பதற்காக என் கால் மேலே உன் காலை வச்சு நடந்து வந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் உன் கால்கள் மேலே, அவர் கால் மேலே உன் காலை வைத்து நீ இடராதபடி உன்னை நடத்தி வருகிறவர் அவர்தான் தேவன். இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே, சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவார். யாக்கோப்பு என்ன கேட்டான், ஆண்டவரே, நான் இந்த வனாந்தரத்தை கடந்து போகிறேன், நான் போய் சுகமாய் திரும்பி வந்தா இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்வேன், இந்த இடத்துல உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். ஐயா தேவரே, நான் நிறுத்தின இந்த தூண் உமக்கு ஒரு உமக்காக ஆலயமாக மாறும். நான் எனக்கு இனி என்ன கொடுக்குறீரோ அதிலெல்லாம் தசம்பாகம் கொடுக்குறேன் என்று பொருத்தனை பண்ணினான். பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி அவன் கடந்து போகிறான். அவன் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவன் அங்கே தன் சகோதரனுக்கு பயந்து போகும் பொழுது அவனை கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலையும் காப்பாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, தன் மாமனார் என்ன பண்ணார் தெரியுமா, 10 முறை அவர் சம்பளத்தை ஏமாற்றிட்டார். எத்தனை முறை? 10 முறை. ஆனாலும் கர்த்தர் அவனை விடவில்லை. அல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்து அவன் மாமா லாபானை காட்டிலும் 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையாய் கையும் வெறும் கோலும் கையுமாய் கடந்து போன அவனை கர்த்தர் 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் மாற்றி அவன் விரும்பினதை, அவன் கேட்டதை, கர்த்தருடைய சமூகத்திலே தனிமையாய் இருந்து புலம்பினதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அவள் தனிமையாய் ஜெபித்தால் அவளுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தார். யாக்கோப்பு தனிமையாய் இருந்து ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். அவன் ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு அங்கே என்ன பண்ணாரு, அவன் போகும் பொழுதே அவனுக்கு ஒரு வழியை திறந்தார். என்ன வழி? எங்கே போகணுமோ அந்த ஆளே அந்த இடத்துல வரா. அவளுடைய ஆடுகளுக்கு தான் இவன் என்ன பண்ணுறான், அந்த துறவியில் இருக்கிற அந்த கல்லை எடுத்து போட்டு தண்ணியை மொண்டு கொடுக்குறான். அதுக்கு பிறகு அவனுடைய கண்களில் அவனுக்கு தயை கிடைத்து அங்கே 20 வருஷம் வேலை பார்க்குறான். எத்தனை வருஷம் வேலை பார்த்தான்? முதல்ல அவன் நேசித்த ராகேலுக்காக என்ன பண்ணான், 7 வருஷம், லேயாளுக்காக 7 வருஷம், அதுக்கப்புறம் அவன் சம்பாத்தியத்துக்காக 6 வருஷம், மொத்தம் 20 வருஷம் லாபானுடைய வீட்டிலே வேலை பார்க்கிறான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தன் சகோதரனை சந்திக்க வருகிறான். சகோதரனை சந்திக்க வரும் பொழுது அவனுக்கு அங்கேயும் பயம். அங்கே என்ன நினச்சான் தெரியுமா, என் மனைவி பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு போனால் ஏசாவுடைய கண்களில் எனக்கு தய கிடைக்கணும் அவன் நினைக்கல. எல்லாரையும் அக்கறைப்படுத்தினான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். மனைவி பிள்ளைகளை கொண்டு போனால் அவனுடைய கண்களில் எனக்கு தய கிடைக்கும். எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவன் மனைவிமார்கள்லாம் சின்னவங்களாக இருக்கிறாங்க, போனால் போட்டுன்னு விட்டுருவான்னு நினைக்கல. அங்கே அவனுடைய கண்களில் அவனுக்கு தய கிடைக்க வேண்டுமானால் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? யாக்கோப்பு ஏசாவை சந்திப்பதற்கு முன்பாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பட்டான், அக்கறைப்படுத்தி விட்டு தனிமையாய் தேவனிடத்தில் ஜெபிக்க கடந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஒரு தனிமை, முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு தனிமை. அப்போ தேவதூதனை பார்த்தான். இங்கே வந்து கடைசியில் 20 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு வர்றான். இங்கேயும் ஒரு தனிமை. அல்லேலூயா.
இந்த தனிமையான பாதையிலே அவன் முழங்காலிட்டு ஜெபிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, என் அண்ணன் என்னை புறப்பட்டு வருகிறான், என்னை கொல்வதற்காக 20 வருஷமாய் வஞ்சனையோடு வருகிறான், அவனுக்கு முன்பாக நான் கடந்து போக போகிறேன், நீ தான் என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. முன்னால் சொல்லி ஜெபிச்ச ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் அங்கேருந்து போகிறேன், நீர் என்ன பண்ணணும்? இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண உணவு, உடுக்க வஸ்திரம், இருக்க இடம் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு எப்படி வரணும்? சமாதானத்தோடு வரணும் என்று பொருத்தனை நான் பண்ணானா? ஏன் அப்படி இருக்கீங்க? புரியலையோ? புரியுதா? அங்கே ஜெபம் பண்ணான், தனிமையாக ஜெபம் பண்ணிட்டு போனான். பிறகு வரும்பொழுதும் தனிமையாய் ஜெபிக்கிறான். என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழியுமை போக விடேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல சொன்னான், இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? இந்த காலத்துக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் உனக்கு கர்த்தர் ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறாரு. யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நீ உன் தகப்பின் வீடு மட்டும் சுகமாய் காக்கப்படுவோன்னு நினைக்காத என்று சொல்லி மொர்தெகாய் ஒரு வார்த்தையை சொன்னான். அந்த வார்த்தையினாலே எஸ்தர் ராஜாத்தி சொன்னால், நான் செத்தாலும் சாகிறேன், விதியும் மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன் என்று சொல்லி 3 நாள் உபவாசித்து ஜெபித்தாள். அந்த உபவாசத்தின் ஜபத்தின் பலன் என்ன? 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. உபவாச ஜபம், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த ஜபம், கண்ணீரோடு விதைத்த விதை எப்படி மாறினது? மாறுதலாய் முடிந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தனியாய் ஜெபிக்கிறாய், தனிமையாய் அழுகிறாய், தனிமையாய் உட்கார்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தனிமையாய் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோப்பை கர்த்தர் தனியா விடல. யாக்கோப்பு தனியா இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க 126ஆம் சங்கீதம் 5வது வசனம். என்ன அற்புதமான சங்கீதம் பாருங்க. சங்கீதம் 126:5 சொல்றாரு, என்ன சொல்றாரு? அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோ அழுகையோடு செல்கிறான், ஆனால் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வருகிறவன் கம்பீரத்தோடு வருகிறான். அல்லேலூயா. அருமையான மகளே, மகனே, நீ தனிமையாய் இருக்கும் பொழுது நீ கண்ணீரோடு எதை விதைக்கிறாயோ அதற்கு பலன் உண்டு, அதற்கு பதில் உண்டு. அந்த பதிலை சுமந்து கொண்டு வரும்பொழுது நீ கம்பீரமாய் வருவாய். அல்லேலூயா. நீ கம்பீரத்தோடு வருவாய். நீ சாதாரணமா திரும்பி வரல, கம்பீரத்தோடு வருகிறாய். எப்படி கம்பீரத்தோடு வருகிறாய்? எதை நீ விதைத்தாயோ ஆண்டவருடைய சமூகத்துல அதை அறுத்து அரிக்கட்டாய் சுமக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு காரியத்துக்காக ஜெபித்திருக்கலாம், அதை 7 எத்தனையாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த 7வது மாதத்துல நீ கேட்ட ஆசீர்வாதங்கள் 7 எத்தனையாய் உனக்கு கிடைக்கும். கர்த்தரால் உனக்கு கிடைக்கும். கர்த்தரே அதை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுகையோடு போகிறான், ஆனால் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வருகிறவன் கம்பீரத்தோடு வருகிறான். அல்லேலூயா, அல்லே. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தரால் யார் நீதிமான்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்கள். கர்த்தர் சொல்கிறார், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். வாசிங்க. அல்லேலூயா. நீ விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பார். இந்த மாதத்துல சொன்னாரே, சமாதானத்தோடு போன்னு, நீ விரும்புகிறதை கொடுக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ. நீ என்ன விரும்புகிறாய் அது உனக்கு கொடுக்கப்படும். என்ன விரும்பினாலும் கொடுப்பாரு. அது குழந்தையானாலும் சரி, அது பணமானாலும் சரி, அது வீடானாலும் சரி, எதானாலும் சரி,
கர்த்தர் நீ விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பார். நீ விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பார். கொஞ்சமா கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர், அள்ளி கொடுக்கிறவர். அமுக்கி குலுக்கி மடியிலே சந்து விழும்படியாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அப்படி சொன்னார், உனக்கு நீ என்ன விரும்புறியோ அதை நான் கொடுப்பேன். சங்கீதம் 37:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு இந்த மாத்திரை கொடுக்க போறார். அல்லேலூயா. வாசிங்க 37:4. ஆமென், ஆமென், அல்லேலூயா. யாரா இருந்தாலும் இந்த மாதத்துல வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு கொடுக்கப்படும். உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு நிறைவாய் கிடைக்கும். உன் இருதயத்தின் வேண்டுதல், உன் எதை கேட்டால் அதை நான் செய்வேன். எதை கேட்டு வந்திருக்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும். என்ன காரியத்தோடு கண்ணீரோடு வந்தாயோ அந்த கண்ணீரின் காரியத்தை நான் உனக்கு சந்திப்பேன். யாக்கோப்பு வெறுமையாய் கடந்து போனான், 2 பரிவாரங்களை கொடுத்தேன். அன்னால் தேவ சமூகத்தில் ஆண் பிள்ளைக்காய் ஜெபித்தால் ஆண் பிள்ளையை கொடுத்தார். கர்த்தர் இந்த நாளிலே குருடன் ஜெபித்தான், பார்வை அடைந்தான். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவள் என்ன செய்தாள்? கர்த்தருடைய சமூகத்திலே அழுது ஜெபித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம்! அவளுடைய மனபாரங்கள் உங்களுக்கு தெரியாது. மார்க் 5:34 ஒருத்தர் வாசிங்க சீக்கிரம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஏங்க 12 வருஷங்க பாடு, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இன்னைக்கு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க 20 வருஷமா பாடுதான், 18 வருஷமா பாடுதான், இத்தனை வருஷம் பாடுதான் சொல்லுவீங்க. கர்த்தர் சொல்கிறார், அத்தனை வருஷம் பாடையும் இந்த மாதத்தில் கர்த்தர் நீக்க போகிறார். அத்தனை பாடுகளையும் கர்த்தர் இந்த மாதத்தில் மாற்ற போகிறார். இந்த மாதத்தில் நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இன்னைக்கு வடித்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். இத்தனை மாதம் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் தீர்க்க போகிறார். 12 வருஷம் கொஞ்சம் நெஞ்ச பாடல்ல. பணத்தெல்லாம் செலவழிச்சா, வீட்டை விற்றா, நிலத்தை விற்றா, எல்லாவற்றையும் செலவு பண்ணா, ஒரு சுகம் கிடைக்கல. ஆனால் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமானால். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ எதை பண்ணாலும் உனக்கு கிடைக்காத அந்த நிம்மதி என் பாதத்தில் வா, உனக்கு கிடைக்கும். நீ எல்லாம் எதை எதை தேடிட்டு இருக்கிறாயோ அதெல்லாம் இதுவரை நீ பெற்றுக்கல. இப்போ நீ என் பாதத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வா, நான் அதை இரட்டிப்பாய் கொடுக்க போகிறேன். அது உனக்கு தீரும். அது எத்தனை வருஷம் பிரச்சனையா இருந்தாலும், எத்தனை வருஷம் கடன் பாரமா இருந்தாலும் இந்த மாதத்துல கர்த்தர் தீர்ப்பார். அவர் சொல்றாரு, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 33:9 வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று. அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல நீ சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளை இடுவார். இந்த மாசத்துல கட்டளை இட்டு விட்டார். உன் தேவைகள் சந்திக்கப்பட்டது, உன் பாரங்கள் மாறி போயிற்று. நீ வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். நீ சமாதானத்தோடு போ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறது. டைம் கிடைக்கும் போது நான் உங்களோடு பேசுவேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரார்.